பானு. உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நோய் நொடிகள் வராமல் இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஆற்றலும் அறிவும் அனைவரும் பெற வேண்டும். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்? இன்னைக்கு அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக் தான் பார்க்க போறோம், ஃபேஸ் யோகா. அது மட்டும் இல்ல, இந்த டபுள் சின் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உடனே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஓவர் வெயிட் இருந்துச்சு அப்படின்னா இந்த டபுள் சின் வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு நிறைய ஆசனாலாம் நான் கொடுத்துருக்கேன், டயட் சார்ட் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஹைட் அண்ட் வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கிட்டு ஒரு 5-6 கேஜி ரெடியூஸ் பண்ணால் ஒன்றும் தெரியாது. ஒரு 10 கேஜிலிருந்து ஒரு 25 கேஜி வரைக்கும் ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபேட் நல்லா ரெடியூஸ் ஆகிடும், ரொம்ப ஸ்லிம் ஆயிடுவாங்க. ஆனால் ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சப்பி சீக்ஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகி ரொம்ப ஒல்லியாக தெரிஞ்சால் எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு சுகர் வந்துருச்சா, பாடியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சா அப்படின்னு நம்ம ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பே ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருக்கும். மேம், நான் குண்டா இருந்தால் தான் அழகுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம், அது கூட இந்த மாதிரி ஃபேஸ் யோகா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் டெய்லியும் இந்த ஒர்க் அவுட்டில் ஃபேஸ் யோகா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி மேரேஜுக்கு முன்னாடி சின்ன வயசில் எப்படி நம்ம அழகாக ஒல்லியாக எவ்வளோ அழகாக இருப்போம் அதே மாதிரி இருப்போம். வயசான பின்னாடி நம்ம உடம்பு குறைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிங்கிள்ஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும், சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணாலும் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த வெயிட் லாஸ் கூட இந்த ஃபேஸ் யோகாவும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சினி ஃபீல்டில் இருக்கிற மாதிரி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாகவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒல்லியான இந்த சின்னெல்லாம் அழகாக இருக்கும், அவங்களுக்கு பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க, சின்ன வயசு மாதிரி இருப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி தான் வெயிட் லாஸ் கூட இந்த எக்ஸசைஸும் நீங்கள் சேர்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோ அதே மாதிரி அழகாக இருப்போம். வாங்க, அதுக்கான 7 எக்ஸசைஸை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ரெடியா? என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க. கம்பல்சரி இது டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் நீங்கள் 1 மினிட் கொடுக்கணும். இல்லை ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுவே வந்துட்டு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கையோ கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்காக இருக்கும் போது நீங்கள் அப்போ ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இது நான் ப்ரீத்திங் கூட சேர்த்து சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால நீங்கள் ஒரு 1/2 hour பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐ எக்ஸசைஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஃபேஸ் யோகாக்கு ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ்க்கு நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இதுக்காகவும் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும், இளமையை நம்ம காப்பாற்றிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். சின்ன இப்படி மேலே தூக்கிக்கணும், தூக்கிட்டு பிரீத் இன் பண்ணி பிரீத் அவுட் இப்படி ரோல் மூவ்மெண்ட் ஆட்ட பண்ணணும். இங்க பாருங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். பிரீத் இன், ஓகேவா? இந்த மாதிரி 1 மினிட் பண்ணணும். என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க. நம்ம ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். ரெடியா? பிரீத் இன், நம்ம பிராணாயாமா சேர்த்து பண்ண போறோம். ஒரே கல்ல 2 மாங்காய். நம்ம மூச்சு பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும், ஃபேஸுக்கும் நம்ம ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரி இருக்கும். ரத்தங்கள் நல்லா ஃபேஸுக்கு நல்லா போகும், அதனால கருவளை மூட வராமல் இருக்கும். இது ஐஎக்ஸஸ் மிங்கிள் பண்ணியிருக்கேன், நெக்ரியா மிங்கிள் பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒர்க் அவுட்டாக இருக்க போகுது. ரெடியா? நம்ம ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட். நல்ல மூச்சை இழுக்கணும். நீங்க மேல இருந்துட்டே நல்லா மூச்சை இழுத்து அப்புறம் நல்லா நாக்க இந்த மாதிரி லிப்ஸ் நல்லா ரோல் பண்ணி இப்படி பண்ணணும். ஓகேவா?
ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. செகண்ட் பண்ண போறோம். இது கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்ல காலையில் நேரத்துல அந்த அழகான அந்த காற்றை நல்லா சுவாசிச்சுட்டே நீங்க பண்ணினீங்க போது ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது பொதுவா வந்துட்டு நம்ம வந்துட்டு வயசு ஆக ஆக அந்த ஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். மைண்டில் எதையுமே போட்டுக்காதீங்க. எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸோட சிரிச்சுக்கிட்டே இருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிடுமுஞ்சே இருக்கவே கூடாது. எதையுமே மைண்ட்லேயே போட்டுக்க கூடாது. சில்லு சில்லுன்னு எரிஞ்சு சண்டை பிடிச்சிட்டே இருந்தோம்னா மற்றவங்களுக்கு இல்லை, அது நமக்கும் எரிச்சல் ஏற்படுத்தி ஃபேஸ் எல்லாம் ரொம்ப சுருக்கமாயிரும். பொதுவாகவே வந்துட்டு எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸோட அன்போடு இருக்கணும். ரெண்டாவது எக்ஸசைஸ்க்கு நம்ம போகிறோம். நல்லா கவனிச்சுக்குங்க. ஃபிஸ் மூமெண்ட் பண்ண போகிறோம். இது குண்டா இருக்கிறவங்களும் பண்ணலாம், ஒல்லியா இருக்கிறவங்க, அதாவது சப்பி சீக்ஸ் இருக்கிறவங்களும் பண்ணலாம், ஒல்லியா இருக்கிறவங்களும் பண்ணலாம், எல்லாருமே இது பண்ணலாம். இந்த மாதிரி ஃபிஸ் மூமெண்ட் வச்சுட்டு நெக்ரியா பண்ண போகிறோம். அப் அண்ட் டவுன் அண்ட் சைட்வே மூமெண்ட். இந்த மாதிரி நீங்கள் 3 சுற்றுக்கள் பண்ணால் போதும். இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு டைம் பண்ணி காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. ரொம்ப சின்ன வயசில் நம்ம அழகாக அது பண்ணிகிட்டே இருப்போம், அதே தான். நீ பாருங்க. ஓகே, 3வது சுற்றுக்களும் பண்ணலாம் நீங்க. அதான் 1 மினிட் போட்டுக்குங்க. ரைட். இப்போ நம்ம தேர்ட் மூமெண்ட்டுக்கு போகிறோம். ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் நீங்க ஆஃப்டர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பண்ணி முடிச்சோடனே இங்கெல்லாம் நல்லா ஒரு அந்த ஃபேட் பேர்ன் ஆகிறது, இங்கே வலிக்கிறது நல்லா தெரியும். ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கனாலே இது ஒன்றுமே நமக்கு வலியே வராது. ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தேர்ட் மூமெண்ட் பண்ண போகிறோம். நீ பாருங்க. பலூன் இந்த சைட்ல காத்து வச்சிருக்கணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படின்னு அங்க ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா போதும். ரெடியா? இப்போ நான் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் பண்றேன். என் கண்களையும் பாருங்க. நான் லெஃப்ட் போகும்போது என்னுடைய ஐபால் லெஃப்ட்ல போகும், ரைட்ல போகும்போது என்னுடைய ஐபால் ரைட்ல போகும். ஸோ ஐ எக்ஸசைஸும் நம்ம மிங்கிள் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 டைம்ஸ் பண்றேன். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலையாட்டாம பண்ணணும். கண்கள் மட்டும் லெஃப்ட் ரைட்டு போயிட்டு வரணும். ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் மூமெண்ட் நம்ம போகிறோம். பொதுவாக நம்ம காலையில் எந்திரிச்சுனே வாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வாய் கொப்பளிப்போம் இல்லையா? அதே மாதிரி மூமெண்ட் தான் பண்ண போகிறோம். வாயில் காற்று வச்சுட்டு இந்த மாதிரி வாய் நல்லா கொப்பளிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப இந்த இடத்துல வந்துட்டு சதை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மூமெண்ட் வந்துட்டு இப்படி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 10 செகண்ட்ஸ் பண்ணுறேன்.
ஓகேவா? நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு போக போறோம். நெக்ஸ்ட் மூமெண்ட் நல்லா கவனிச்சுக்குங்க நான் சொல்றது. ஆ ஊ ஈ அம் அப்படி சொல்ல போறோம். நல்லா கவனிங்க. அந்த எல்லா பக்கமே அந்த ரத்த ஓட்டம் போகணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் பண்றோம். நல்லா நிறைய நம்ம ஆவுமா பயிற்சி இருக்கும் இல்லையா, அது கூட இதுவும் மிங்கிள் ஆயிருக்கு. நான் ஒரு முறை பண்ணி காமிக்கிற பாருங்க. பிரீத் இன், ஹா நம்ம தைராய்டுக்கும் இந்த விஷயத்தை சக்கரை ஆக்டிவேட் பண்ண மாதிரியும் ஆச்சு, ஆவுமா பயிற்சியும் மிங்கிள் பண்ண மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி ஒரு 6 முறை அல்லது 10 முறை செய்யணும். இப்போ மறுபடியும் நான் ஒரு 2 முறை செஞ்சு காமிக்கிறேன். ஆ ஊ ஈ இம். இம் சொல்லும்போது த்ரோட்ல ஒரு வைப்ரேஷன் ஆகும். அதுதான் நம்ம தைராய்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஒரு 2 முறை செய்யறேன். இதில் நல்லா ப்ரீத், டீப் ப்ரீத் எடுத்துட்டு நம்ம இது எக்ஸல் பண்ணும்போது இந்த சவுண்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லங் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? கூட சேர்ந்து செய்யுங்க பார்க்கலாம். கவலையே படாதீங்க. கத்துனா சவுண்டு மற்றவங்களுக்கு கேட்டா சங்கடப்படுவாங்க, அப்படிலாம் இல்லை. நீங்க பண்ணீங்கன்னா அவங்களும் உங்ககிட்ட பக்கத்துல இருக்கிறவங்களும் பார்த்து செய்வாங்க. ரெடியா, போலாமா? ஆ ஓகே, நெக்ஸ்ட் மூமெண்ட் போக போகிறோம். நல்லா வாய்க்குள்ள காற்றை நல்லா உள்ளே வச்சுக்கணும். பலூன் மூமெண்ட், நல்லா காற்று உள்ளே வச்சுக்கணும். 1 மினிட் டைமர் போட்டுக்குங்க. உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப சில பேர்த்துக்கு ஒல்லியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 மினிட்டோட போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ப்ரீத் இன், அப்புறம் ப்ரீத் அவுட் பண்ணாம அந்த ப்ரீத்தினை நான் அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு நல்லா ஐயை பிளிங்க் பண்றேன். நல்லா நான் சொல்லியிருக்கேன், நெக்ரி ஆட் பண்ணியிருக்கோம் அதில், அதே மாதிரி ஐஎக்ஸஸும் ஆட் பண்ணியிருக்கோம், பிராணாயாமத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் நீங்கள் சேர்த்தி பண்ணும்பொழுது. இது பண்ணனாலே ஒரு மூச்சு பயிற்சி பண்ண மாதிரி, நெக்ரியா பண்ண மாதிரி, ஐஎக்ஸஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபுல் ஃபீல் கிடைக்கும் நமக்கு. நல்லா கவனிச்சுக்குங்க. ப்ரீத் இன், ஓகே, வெரி குட். லாஸ்ட் முடியும் போது மட்டும் டைப் பண்ணி லூஸ் பண்ணி விடணும். ஓகே, நல்லா பிளிங்க் பண்ணிட்டு டைட் பண்ணி லூஸ் பண்ணும். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு சரியா பிளிங்க் பண்றதே இல்லை, டிவி பார்த்துட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கோம், மொபைலில் நோண்டிகிட்டே இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐ பிளிங்க் பண்ணுறதே இல்லை. ஏன்னா ஐ பிளிங்க் பண்ணாதான் நம்மளுடைய குளிர்ச்சி வந்துட்டு சமநிலையில் இருக்கும். நம்ம வந்துட்டு அது பிளிங்க் பண்ணுறதையே மறந்துடும். அதனால பாடி ஆட்டோமேட்டிக்லி ஹீட் ஆயிரும். பித்தங்கிற ஒரு பிரச்சனை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து பிளிங்க் பண்ணிகிட்டே இருந்தோம், அதனுடைய ஹீட்டு ஈவன் சமநிலைப்படுத்தப்படும். ஓகே, அடுத்தது பார்க்க போகிறோம். நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா கவனிச்சுக்கங்க. லாஸ்ட் 1 மூமெண்ட் ஸ்மைலிங்.
ரோல் பண்ணி கூலிங்கா பிரீத் எடுத்துட்டு ஸ்மைலிங் ஃபேஸ்ல விடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம சிக்கலி ஷிக்கா சுஷந்தால இந்த பிரீத்திங் இருக்கு. இதையும் நம்ம இதுல ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒன் மூமெண்ட் நல்லா பாருங்க. ரோல் பண்ணிட்டு ஸ்மைலிங் ஃபேஸோட எக்ஸல் பண்ணணும். ஓகேவா? நான் ஒரு 6 டைம் பண்ணட்டுமா? ரெடியா? என் கூட சேர்ந்து பண்ணுங்க. நல்லா ரோல் பண்ணிட்டு பிரீத் இன், பிரீத் அவுட். ஸ்மைலிங் ஃபேஸ் பண்ணும்போது பிரீத் அவுட், ரோல் பண்ணி இழுக்கும்போது பிரீத் இன். ஓகே, அந்த தொப்புள் கிட்ட அவ்வளோ ஒரு குளிர்ச்சி நமக்கு கிடைக்கும். பண்ணும்போதே அவ்வளோ ஒரு குளிர்ச்சி நமக்கு கிடைக்கும். எல்லா பிரீத்திங்குமே நம்ம வந்து வயிறு வரைக்கும் இழுத்து தான் நம்ம விடுறோம். அதனால ஃபுல்லா வந்து அந்த நெஞ்சு பகுதியிலிருந்து வயிற்று பகுதி வரைக்கும் அத்தனை பார்ட்ஸுக்கும் நம்ம நல்லா இன்ஹால் பண்ணி எக்ஸல் பண்றோம். இது நல்ல ஒரு வயிற்றுக்கும் நல்ல ஒரு ஒர்க் அவுட்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7 எக்ஸசைஸ், வெரி சிம்பிள் மூமெண்ட். ரொம்ப டைம் வந்துட்டு கம்மியாக தான் எடுத்துக்கும். இதில் ரெகுலராக பண்ணி பாருங்க. ஃபேஸ் அந்த டேஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். எல்லாருமே ஒரு 10 டேஸ்ல சொல்லிடுவாங்க, என்ன ஃபேஸுக்கு அப்ளை பண்ற, இவ்வளோ பிரைட்டா இருக்கு, உனக்கு இவ்வளோ இளமையா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. கண்டிப்பா என்னோட யோகா கிளாஸ்க்கு வர்றவங்களுக்கு, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வீக்லி த்ரைஸ் கம்பல்சரி அவங்க வந்துட்டு ஒபிசிட்டியா இருந்தாலும் வெயிட் லாஸ் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப நான் கேர் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன். அப்படி இருந்தாலும் இது வாரத்துல 3 நாள் கம்பல்சரி இதை ஃபேஸ் யோகா கண்டிப்பா பண்ண வச்சிருவேன் எல்லாத்தையுமே. அதனால இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மூமெண்ட். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு என்ன ரிசல்ட் அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். வாழ்க வளமுடன்.